எல்லாருக்கும் வணக்கம். 10th ஸ்டாண்டர்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸ் எக்ஸாம் ரொம்ப சிறப்பா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ், நம்மளுடைய சூப்பர் கைட் இதெல்லாம் நீங்க வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா எழுதிருப்பீங்க. கிட்டத்தட்ட 95 மார்க் நம்ம சூப்பர் கைட்ல இருந்து வந்திருக்கு. அதுக்கான வீடியோ, டீட்டெயிலான வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்காக நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிக்கிட்டே வரோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் நல்லா எழுதிருப்பீங்க, இங்கிலீஷ் நல்லா எழுதிக்கிட்டு இருப்பீங்க, அதே போல மேக்ஸ் சூப்பரா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு டஃபா இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, புரியுது. அடுத்த எக்ஸாம் ஓகே, அதெல்லாம் நம்ம ஓரம் கட்டி வச்சிருவோம். அடுத்த எக்ஸாம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம். ஆமா, 10th முடிச்சுட்டு நம்ம 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், நீங்க சயின்ஸ் குரூப் எடுக்க போறதா இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் எடுக்க போறதா இருந்தாலும் சரி, ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எது அப்படின்னா இந்த சயின்ஸ் எக்ஸாம் தான். சோ சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளவு மார்க் நம்ம எழுதுறோம்ன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா 75 மார்க்குக்கு எழுத போறோம். மீதி 25 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் நம்ம பிராக்டிகல் எக்ஸாம் மூலியமா கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அது எல்லாருக்குமே போட்டுருவாங்க. நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இப்ப நம்ம 75 மார்க்குக்கு எழுத போறோம். சோ 1 மார்க் பாத்தீங்கன்னா 12 மார்க்குக்கு வரப்போகுது, 2 மார்க் பாத்தீங்கன்னாக்கா 14 மார்க் வரப்போகுது, 4 மார்க் பாத்தீங்கன்னா 28 மார்க், அதே போல பாத்தீங்கன்னாக்கா 7 மார்க் எவ்வளவு 3, அதனால 21 மார்க். மொத்தமா பாத்தீங்கன்னா நம்ம 75 மார்க்குக்கு எழுத போறோம். சோ இதுதான் பேட்டர்ன். ஓகே, இப்ப நம்மளுக்கு மொத்தம் எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 நாள் இருக்கு. இங்க ஒரு ஹாஃப் டே இருக்கு. அப்போ 4.5 டேஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த 4.5 டேஸையுமே பயன்படுத்தி கிளியரான ஒரு ஷெடியூல போட்டு நல்லா நம்ம பயன்படுத்தி படிச்சோம் அப்படின்னாக்கா அழகா நம்மளால ஃபுல் மார்க் கூட ஈஸியா எடுத்துட முடியும். அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு. இந்த வீடியோவுடைய முக்கியத்துவமே என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 4.5 நாளுமே நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா பிரிச்சு எப்படி படிச்சா நம்மளால 75க்கு 75 எடுக்க முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம கிறிஸ்டல் கிளியரா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டைம் ரொம்ப நம்ம நேரம் இது பண்ண வேணாம். நம்ம தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோக்குள்ள போயிடுவோம். ஸோ நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா 4.5 டேஸ் இருக்கு. இன்னைக்குதான் நீங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இன்னையில இருந்து நீங்க இன்னைக்கு ஒரு 6 மணி கூட நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மைண்ட் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஏன்னா நீங்க மேக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க, காலெல்லாம் கொஞ்சம் ஏந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நீங்க ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கூட, அதான் எங்க போட்டிருப்போம் 25th, இன்னைக்குதான் 25ஆம் தேதி ஈவினிங் நீங்க ஆரம்பிச்சு நாளைக்கு வரைக்கும், நாளைக்கு ஒரு 8 மணி நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் நீங்க கம்பல்சரியா நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னாக்கா 7 மார்க் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்னன்னா எடுத்தோடனே 7 மார்க் சொல்றீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், 7 மார்க்கை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட். சயின்ஸை பொறுத்தவரைக்கும் 7 மார்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க மற்ற சப்ஜெக்ட் கூட நம்மளுக்கு 5 மார்க் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க சயின்ஸுக்கு அதிகமான மார்க் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த 7 மார்க் பார்ட் 21 மார்க் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்துல இருந்தும் ஈக்குவலா வரக்கூடியது. பிசிக்ஸ்ல இருந்துமே ஒரு கொஸ்டின் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும், கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும், பயாலஜில இருந்தும் நம்ம ஒரு கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனாலதான் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா 7 மார்க்க படிங்க. எங்களுடைய இன்ஸ்டிடியூட்ல நாங்க பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்லயும் சரி, உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருந்த இம்பார்ட்டன்ஸ்லயுமே சரி, மொத்தமா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 17ல இருந்து 20 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா நாங்க உங்ககிட்ட கொடுத்துருப்போம். என்னன்னா 7 மார்க்னு சொல்றீங்க, இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னாக்கா 7 மார்க் அப்படின்ற ஒரு போர்ஷன், ஒரு தனி கொஸ்டினே கிடையாது. 7 மார்க்குக்கு ஒட்டான ஒரு தனி கொஸ்டினே கிடையாது. 1-2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. சோ நிறைய கம்பைன் கொஸ்டினா தான் வரும் இல்லையா? அதனால நான் மீதி எல்லாத்துலயுமே 4 மார்க்லயும் 2 மார்க்லயுமே கொடுத்துருக்கேன். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா இந்த 17ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் தான் நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ்லயே இருக்கு. அந்த 17ல இருந்து 20 படிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா 7 மார்க்கும் உங்களால எழுத முடியும். 6மே எழுத முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு 3 தான் எழுதணும். 6 அதுல வருமே, 6மே எழுதுற மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா 6மே எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டமா கேட்டிருந்தா கூட உங்களுக்கு தேவையான அந்த 3 கொஸ்டினுமே தரமா நீங்க எழுதிடலாம். அதனால நீங்க பயப்படணுன்ற அவசியமே இல்லை. 7 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்ஷன். அதனாலதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க இவ்வளவு டைம் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 1.5 டேஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு 1/2 நாள் நீங்க படிக்கிறீங்க, நாளைக்கு ஃபுல்லாவே ஒரு 8 மணி வரைக்குமே நீங்க என்ன பண்ண போறீங்க? 7 மார்க் தான் படிக்க போறீங்க. இம்பார்ட்டன்ட் எடுத்து ஒரு கொஸ்டினுமே நல்லா எழுதி பார்த்து ஒரு கொஸ்டினுமே தரவா ரிவைஸ் பண்ணி நல்லா படிச்சீங்கன்னா கூட நம்மளுக்கு இந்த 1.5 டேஸ்லயே படிச்சிட முடியும். 7 மார்க்க நீங்க முடிச்சிருவீங்க. ஓகே, 7 மார்க் முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு 8 மணிக்கு முடிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு, இல்ல நான் முன்னாடியே முடிச்சுட்டேன்னா கூட வெல்டன் தான்.
ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்க இவ்வளவு டைம் எடுத்துக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் இயர்லியாவே முடிச்சிருப்பீங்க. அப்படி இயர்லியா முடிச்சா கூட நீங்க அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் படிங்க. சோ நைட் டைம்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 9 மணில இருந்து ஒரு 11 o'clock வரைக்கும், இல்ல ஒரு 10 o'clock, இல்ல இயர்லியாவே நீங்க 7 மார்க் முடிக்கிறீங்க அப்படின்னாக்கா இருக்கக்கூடிய மிச்ச டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா புக் பேக் 1 மார்க் படிங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 24 லெசன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த 24 லெசன்ஸ்ல இருந்துமே பாத்தீங்கன்னாக்கா 1 மார்க் அப்படின்றது வரப்போகுது. சோ 12ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 8ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் புக் பேக்லயே வரப்போகுது. மீதி எல்லாம் புக் இன்சைட்ல இருந்து வரும். சோ புக் பேக் நல்லா தரவா பண்ணி படிச்சுக்கோங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா 24 லெசன்ஸ் இருக்க போது புக் பேக் நீங்க படிச்சிருங்க. எப்போ பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு நைட்டு இருக்கக்கூடிய டைம்ல படிச்சிருங்க. ஓகே, அப்போ 25ஆம் தேதி இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாளைக்கு ஒரு ஃபுல் டே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னாக்கா 7 மார்க்கும் 1 மார்க்கும் படிக்க போறீங்க. அடுத்து 27ஆம் தேதி நீங்க காலையில கூட கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கூட ஒரு 10 o'clock நீங்க படிக்க உட்காந்தீங்க அப்படின்னாக்கா நைட் ஒரு 8 மணி வரைக்குமே நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா 4 மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க் தரக்கூடிய ஒரு பார்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த 4 மார்க் பார்ட் தான். கிட்டத்தட்ட நம்ம எத்தனை கொஸ்டின் எழுதணும், 7 கொஸ்டின் எழுதணும். 7 கொஸ்டினுமே மொத்தம் 10 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 7 கொஸ்டின் எழுதணும் கம்பல்சரியோட சேர்த்து. இப்ப 10 கொஸ்டின் அவங்க எப்படி தெரியுமா பிரிக்கிறாங்க, கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 3, பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 3, அதே மாதிரி பயாலஜில இருந்து ஒரு 4 கொஸ்டின். அப்படிதான் ஆல்மோஸ்ட் எல்லா பப்ளிக் எக்ஸாம்லயும் வருது. சோ நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது 4 மார்க்ல பயாலஜில இருந்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா பயாலஜில இருந்து கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் வந்துடும். அதே போல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 3 கொஸ்டின் வந்துடும். 10 கொஸ்டின் கம்பல்சரியா சேர்த்து தான் நம்ம 7 கொஸ்டின் எழுதுற மாதிரி இருக்கும் இல்லையா? சோ நாம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 33 கொஸ்டின்ஸ் இருக்கு. பொறுமையா நிதானமா ஒரு நாள் கூட டைம் நல்லா எடுத்துக்கோங்க. 10ல இருந்து காலையில 10ல இருந்து நைட் 8 o'clock நல்லா பிரேக் விட்டு கூட நீங்க படிச்சா கூட தாராளமா அந்த 33 கொஸ்டினை நல்லாவே படிச்சு முடிக்க முடியும். ரிவிஷன் கூட பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா தெளிவா நீங்க படிச்சு முடிச்சிட முடியும். சோ தயவு செஞ்சு 27ஆம் தேதி நீங்க மார்னிங் நீங்க 10 o'clockல இருந்து 8 o'clock வரைக்கும் 4 மார்க்கை நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம்ல நீங்க இப்பயே பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் நீங்க நம்ம இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க 4 மார்க் முடிச்சிருவீங்க. அதே போல 7 மார்க் முடிச்சிருவீங்க. புக் பேக் 1 மார்க் முடிச்சிருவீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிடுது. ஏன்னா நம்மளுக்கு 2 மார்க் இதுதான் கேட்பாங்க, 4 மார்க் இதுதான் கேட்பாங்க, 7 மார்க் இதுதான் கேட்பாங்க அப்படின்றது ஒரு யூகம் தான். ஓகேவா? எதுல இருந்து இப்போ 2 மார்க்கை வந்து 4 மார்க்கா கேட்கலாம், 4 மார்க் வந்து 7 மார்க்கா கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். ஆல்மோஸ்ட் இதுலயே என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆயிடுறதுனால அன்னைக்கு நைட்டே ஒரு எக்ஸாம் எழுதிருங்க. ஒரு 9 மணில இருந்து நீங்க ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம், ஏதோ ஒரு ரிவிஷன் பேப்பரை டவுன்லோட் பண்ணி, இல்ல ஆஃபலி பேப்பரை டவுன்லோட் பண்ணி, இல்ல ரிவிஷன் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ஒரு எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும், ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். இவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம், இவ்வளவு எழுதியிருக்கோம், ஓகே அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு செல்ஃப் பிலீஃப் வரும். ஸோ அதனாலதான் சொல்றேன், கம்பல்சரியா இந்த 4 நாள்ல ஏதாவது ஒரு 3 எக்ஸாம் அது எழுதிருங்க. நாங்களே பாத்தீங்கன்னாக்கா 2 எக்ஸாம் எழுதுற மாதிரி ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கோம். அதை தாண்டியுமே லாஸ்ட் நாள்ல கூட நீங்களே அது ஒரு எக்ஸாம் கூட எழுதி முடிச்சிருங்க. சோ இன்னைக்கு நைட்டு 27ஆம் தேதி நைட்டு ஒரு மாடல் எக்ஸாம் எழுதிருங்க. அடுத்து 28ஆம் தேதி, ஓகேவா? 28ஆம் தேதி அதே போல நீங்க காலைல ஒரு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு 10 மணிக்கு உட்காருங்க அப்படின்னா ஓகே. நீங்க இதே மாதிரி இப்ப காலைல உட்காரலன்னா முன்னாடியே உட்காரனா கூட முன்னாடியே இப்போ காலைல நீங்க சீக்கிரமா ஏந்துட்டு கூட என்ன பண்ணலாம், முன்ன நாள் படிச்சது கூட நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்படி படிக்கணும் இன்னும் வெல் அண்ட் குட், நல்ல மார்க் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? 28ஆம் தேதி காலையில ஒரு 10 மணில இருந்து ஒரு 8 மணி வரைக்கும் நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா 2 மார்க் படிக்கலாம். நம்ம எப்படி வந்து 4 மார்க் வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோமோ அதே மாதிரி நம்ம 2 மார்க்கும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போறோம். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா 70 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஏன் வந்து 2 மார்க்ல அதிகமா இருக்கு அப்படின்னாக்கா, சப்போஸ் நம்ம 7 மார்க் கம்பைன் கொஸ்டினை கேட்கும் போது 2 மார்க் கம்பைன் பண்ணி கேட்கறான், 4 மார்க் கம்பைன் பண்ணி கேட்கும் போது நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா 2 மார்க்கும் கம்பைன் பண்ணி கேட்கறாங்க இல்லையா? சோ அதுல இருந்து விட்டு போன கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து தான் நாங்க 2 மார்க்கா கொடுத்து வச்சிருக்கோம். அதனால 70 கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மார்க் தானே 70 நம்ம கடகடன் படிச்சிடலாம், ஈஸியாவே படிச்சிடலாம். ஒரு நாள் நல்லா தாராளமா படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ தயவு செஞ்சு 28ஆம் தேதி காலைல 10 மணில இருந்து 8 மணி வரையும், இந்த 10 மணில இருந்து 8 மணி அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ் டைம் தான். நீங்க 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல 8 to 8 ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஒரு 10 மணிக்கு ஆனா நீங்க கிளியரா எந்த வேலையா இருந்தாலும் அதை எடுத்து வச்சு 10 மணிக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க. அதுல இருந்து 8 மணி வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மார்க் நல்லா தரவா படிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா
ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம 75 அவுட் ஆஃப் 75க்கு கவர் பண்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? அடுத்து திருப்பி என்ன பண்ணுங்க, அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடியே நாங்களே ஒரு 2 எக்ஸாம் எழுதுற மாதிரி ஷெடியூல் போட்டு வச்சிருக்கோம். அது பிரகாரம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி நைட்டே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா இன்னொரு எக்ஸாம் எழுதி பாருங்க. இந்த எக்ஸாம் நீங்க எழுதும் போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க 75க்கு 70 எடுக்கிற மாதிரி கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு எக்ஸாம் எழுதி பாத்துருங்க. நீங்க எந்த லெவல்ல இருக்கு, எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்றோம், எக்ஸாம் எழுதுறதுடைய பெனிஃபிட் அதான். எங்க நம்ம மிஸ் பண்ண போறோம், எது எதுலாம் மார்க் நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகுது, பிரசன்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நீங்க இந்த ஒரு எக்ஸாம் எழுதுனாதான் நீங்க கத்துக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, எக்ஸாம் எழுதிட்டோம். அடுத்த நாள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா காலையில திருப்பி ஒரு 10 மணிக்கு எழுதுறீங்க. 1 மணிக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா புக் இன்சைட் 1 மார்க் படிங்க. ஏன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய எக்ஸாம்ல நம்ம எடுத்துக்கும் போது 1 மார்க் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி வருது. அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா கம்பல்சரியும் வருது. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 1 மார்க் பொறுத்தவரைக்கு புக் இன்சைட் 1 மார்க் நாங்களே பாத்தீங்கன்னாக்கா எங்க சூப்பர் கைட்லயே அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இன்னும் சூப்பர் கைடு வாங்கல அப்படின்னாக்கா இன்னொரு இந்த 2 சப்ஜெக்ட் அடுத்து வரக்கூடிய சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் சூப்பர் கைட் அவைலபிளா இருக்கு. மறக்காம எங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்காக சூப்பர் கைடை நாங்க தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வரைக்கும் முன்னாடி தமிழா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், நிறைய கொஸ்டின் பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் கைட்ல இருந்து எல்லா கொஸ்டினுமே வந்திருக்கு. இன்னைக்கு மேக்ஸ் எழுதுனது கூட அருமையா வந்திருக்கு. ஸோ மறக்காம நீங்க எதுவும் வாங்காம இருக்கீங்க அப்படின்னாக்கா மறக்காம வாங்கிக்கோங்க. புக் இன்சைட் 1 மார்க். ஓகேவா? சோ புக் இன்சைடு 1 மார்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின் புக் இன்சைடு 1 மார்க்கா கூட இந்த வாட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இன்சைட்ல இருந்து கேட்கிற மாதிரி இருக்கு. தமிழ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸ்லயும் அதே மாதிரிதான். சோ அதனால புக் இன்சைடு கொஸ்டின்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் டைம் அதுக்கிடையே ஒதுக்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் கைட்ல ஒரு 400 கொஸ்டின் இருக்கு. எல்லா சாப்டரும் கவர் பண்ண மாதிரி ஒரு 400 கொஸ்டின் இருக்கு இல்லையா? சோ அந்த 400 கொஸ்டினுமே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். சோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே எழுதிடலாம். ஓகேவா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க கையில சூப்பர் கைடு இருக்கணும். நீங்க சூப்பர் கைடை வாங்கிக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் நீங்க ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணலாம். நீங்க இந்த புக் இன்சைடு 1 மார்க்குக்கே பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு டைம் நம்மளுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா புக் பேக் 1 மார்க் அப்பயே நீங்க ரிவைஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு இன்னும் டைம் இருக்குன்னா நீங்க உடனே என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ராப்ளம்ஸ் போட ஆரம்பிச்சுங்க. கம்பல்சரி போட ஆரம்பிச்சுங்க. பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு 2 மார்க்ல வந்து பிசிக்ஸ் கம்பல்சரி கேட்டாங்க அப்படின்னாக்கா கம்பல்சரியா 4 மார்க்ல நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியோட கம்பல்சரி தான் கேட்பாங்க. திஸ் ஆர் தட் டைப்ல தான் கேட்பாங்க. 2 மார்க்ல கெமிஸ்ட்ரி கேட்டாங்க அப்படின்னா 4 மார்க்ல பிசிக்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா தான் மாத்தி தான் கேட்பாங்க. சோ பிசிக்ஸ்ல இருந்து 2 கம்பல்சரி என்னைக்குமே நம்ம கேட்டது கிடையாது. அதே மாதிரி கெமிஸ்ட்ரில இருந்து 2 கம்பல்சரி தொடர்ந்து கேட்டது கிடையாது. அதனால இது இந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் போட்டு ப்ராப்பரா படிக்க. கம்பல்சரி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல கூட மேக்ஸ்ல கூட பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எந்த பார்ட் ரொம்ப டஃபா இருந்துச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்த 2 மார்க் கம்பல்சரி தான். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சயின்ஸ்லயுமே கம்பல்சரி கொஞ்சம் டஃபா வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால கம்பல்சரியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஹாஃப் டே கூட எடுத்து நல்லா தரவா படிங்க. கம்பல்சரியை பொறுத்த வரைக்கும் நம்மளே பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் கைட்ல பாத்தீங்கன்னாக்கா கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட கம்பல்சரி கொடுத்து வச்சிருக்கோம். அதே போல எக்ஸாம்பிள் சம்ல இருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே அழகா கவர் பண்ணி சூப்பர் கைட்ல கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பர் கைடை மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. அது உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம கம்பல்சரியும் பார்த்தாச்சு. எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கவர் பண்ணிட்டோம். அப்போ ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. இப்போ ஈவினிங் எல்லாமே முடிச்சாச்சு. ஈவினிங் வரைக்கும் நம்ம எல்லாமே முடிச்சாச்சு அப்படிங்கும்போது ஈவினிங்ல இருந்து ஒரு 5ல இருந்து ஒரு 10 வரைக்கும் என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா கவர் பண்ணி படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம ரிவைஸ் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி பண்ணி தான் ஆகும். ஏன்னா ரிவிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் ரிவிஷன் பண்ணல, அதனால நான் எழுதாம விட்டுட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன் ரிவிஷன் பாத்தீங்கன்னாக்கா மஸ்ட். ரிவிஷன் எந்த அளவுக்கு நம்ம தரமா பண்றோமோ அந்த அளவுக்கு தரமான மார்க் நம்ம கிட்ட வரும். சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 10 மணி வரைக்கும் ரிவிஷன் மட்டுமே டைம் ஒதுக்கி இருக்கும். இதே பேட்டர்ன் தான் எங்க இன்ஸ்டிடியூட்ல ஃபாலோ பண்ணி எங்க பசங்களையும் படிக்க வைக்க போறோம். சோ நீங்களுமே இதே ஃபாலோ பண்ணி படிங்க. இப்போ நீங்க 5ல இருந்து ஒரு 10 மணிக்கு ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா
எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நீங்க எப்படியோ காலையில இருந்து நல்லா படிப்பீங்க. அப்போ காலையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ ரிவைஸ் பண்ணும்போது நீங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 7 மார்க் பண்ணுங்க, அடுத்து 4 மார்க் பண்ணுங்க, அடுத்து 2 மார்க் பண்ணுங்க, அடுத்து 1 மார்க் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்டர்ன்ல பண்ணிட்டு போங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளியரா பார்த்துட்டோம், எப்படி எல்லாம் படிக்கணும், எந்தெந்த டைம்ல எல்லாம் படிக்கணும் அப்படின்றத கொண்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 7 மார்க் இம்பார்ட்டன்ட். இந்த 7 மார்க் இம்பார்ட்டன்ட்ல கிட்டத்தட்ட நம்மள ஒரு 17 கொஸ்டின் இருக்கு இல்லையா? இந்த 17 கொஸ்டினுமே நாங்க பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உடைய PDF நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கோம். சோ யாருக்கெல்லாம் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய பேர்கிட்ட அது இருக்கும், இல்லாதவங்க அங்க போய் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இப்பயே படிக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு நம்ம இன்னைக்கு மேக்ஸ் படிச்சுட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு டயர்டா இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா நீங்க படிக்க போறதே என்னது, இன்னும் இந்த ஒரு வாரம் தான். சயின்ஸுக்கும் சோசியல் மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. சோ அந்த கலைப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தயவு செஞ்சு எங்களுக்காக படிங்க, உங்களுக்காக படிங்க, உங்க மார்க்குக்காக படிங்க. ஓகேவா? சோ இந்த ப்ராப்பரான இந்த பிளானை நீங்க பேஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாக்கா என்னால ஃபுல் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும் வித் எங்களுடைய கைடு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஏன்னா அதுல எல்லாமே இருக்கு, டயக்ராமுமே இருக்கு. டயக்ராம்ஸ்லாம் சில இதுல கேட்கறாங்க, 2 மார்க்ல ஒரு டயக்ராம் வருது, 4 மார்க்ல வர மாதிரி இருக்கும். ஸோ டயக்ராம் கூட அதுல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. டயக்ராமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே நீங்க பாத்துக்கோங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. இதை பிளான் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்கா தரமா உங்களால மார்க் எடுக்க முடியும். அதே போல 7 மார்க்குமே பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கோம், அங்கேயே போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.